அங்காள சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்தி பேதனமை. சரிங்களா? அதாவது பேதனமையை பற்றி பார்க்க போகிறோம். இது எதற்கு அப்படின்னா எதிரிக்கு, சரிங்களா, உங்களுக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய எதிரியையும், சரிங்களா, உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எதிரிக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதனமை. சரிங்களா? இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீ இந்த விஷயத்த அவர் மேலே பிரயோகம் படுத்தின உடனே அந்த நேரத்தில் அவருக்கு மூளை குழப்ப ஆரம்பிக்கும். அதாவது புத்தி குழம்பி போயிடும். சரிங்களா? அவருக்கு என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்னங்கிற விஷயம் அவருக்கு நிதானம் ஒரு பிடிபடாது. புத்தி யோசிக்காது. சரிங்களா? அப்படிப்பட்ட விஷயம் தான் பண்ண போகிறோம். இது எல்லாமே தவறாக எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த முறை எதுக்கு இப்போ சித்தர்கள் கொடுத்தாங்க, எதிர்மாரி விஷயத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, எந்தெந்த விஷயத்துக்கு அவங்க பிரயோகப்படுத்தினாங்க அப்படிங்கன்னா, இக்கட்டான சூழ்நிலை. அதாவது எதிரி உங்களை தாக்க வரான். நல்லா புரிஞ்சுக்கணும். எதிரி உங்களை தாக்க வரான். அந்த இடத்துல உங்களால் தப்பிக்க முடியல. சரிங்களா? எதிரி பலசாலியாக இருக்கிறான், இல்லை எதிரி உங்களை தாக்க வரான். அந்த இடத்துல உங்களை தப்பிக்க முடியாத பட்சத்துக்கு இந்த விஷயத்தை நீங்கள் அவர் மேலே பிரயோகப்படுத்துகிறப்ப அந்த இடத்துல எதிரி அப்படி பேதனமாகி, சரிங்களா, புத்தி பேதனமாகி அப்படி நின்றுவா. அப்படின்னு அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணால் தங்களோட உயிரையும் உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக்கலாம், பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? அப்படிங்கும்போது இக்கட்டான சூழ்நிலைக்கு பயன்படுத்தக்கூடியதுக்கு தான் இந்த முறையை கொடுத்துட்டு போனாங்க. சரி, சித்தர்கள் இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க காட்டில் தியானம் பண்ணுறப்ப, சரிங்களா, காட்டில் தான் அவங்களோட வாழ்வாதாரம் போய்கிட்டு இருக்கும், வாழ்க்கை முறைகள் போய்கிட்டு இருக்கும். அப்போதைக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க, மிருகங்கள், சரிங்களா, மிருகங்கள் விஷ சந்துக்கள் ஏதாவது எதிர்பாராத நேரத்தில் அவங்கள தாக்க வருது அப்படின்னா அதுலேருந்து தற்காத்து கொள்றதுக்கும், அதாவது அது அவங்கள்ட்ட பாதுகாத்து கொள்றதுக்கும் அந்த மிருகங்கள் மேலேயும் அந்த விஷ சந்துக்கள் மேலேயும், சரிங்களா, இந்த முறையை பிரயோகப்படுத்துகிறப்ப அந்த இடத்துல இது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே குழம்பி போய் நிற்கும். அதாவது புத்தி வேதனமாகி குழம்பி போய் நிற்கும். அப்போதைக்கு என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல அவங்க நவுந்துக்குவாங்க. சரிங்களா? அந்த இடத்துல நவுந்துக்குவாங்க. அதாவது அதை துன்புறுத்தாமல் அதை அடிக்கவும் முடியாமல், ஏற்று சண்டையிடையும் முடியாமல், உடனே சூட்சுமமாக இந்த முறையை பயன்படுத்துக்காண்டி தான் இந்த முறையை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நமக்கு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இக்கட்டான சூழ்நிலையில், சரிங்களா, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்மளை தற்காத்து கொள்வதுக்கும் இந்த முறையை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது காலப்போக்கில் இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா துன்புறுத்துறதுக்கு, சரிங்களா, துன்புறுத்துறதுக்கு, கொடுமைப்படுத்துறதுக்குங்கிற மாதிரி இதை எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதற்கு இதை பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? அதனால் நல்ல விஷயத்துக்கும் நியாயமான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. சரிங்களா? இதுக்கான முறைகளை எப்படிங்கிறத பார்த்துருவோம். இதற்கு பார்த்தீங்கன்னா சிறியா நங்கை வேறு, சரிங்களா, சிற்றாமனுக்கு வேறு, சிறுமுன்னி வேறு, இது எல்லாமே சம்மூலம் முழு செடியை எடுத்துக்கங்க. சரிங்களா? முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி போக்கி, சரிங்களா, நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 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 முறைக்கு நீங்கள் பொங்கல் வச்சு தான் நீங்கள் இந்த மூலிகைகளை பறிக்கணும். கண்ணில், சரிங்களா, கண்ணில் காப்பு கட்டி பொங்கல் வச்சு படையல் போட்டு தான் இந்த முறையை நீங்கள் இந்த 3 செடியை காப்பு கட்டி எடுக்கணும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிழலில் உலர்த்துங்க. சரிங்களா? நிழல்லையே உலர்த்துங்க. ஒரு 5 நாளைக்கு, ஒரு வாரம் பக்கத்தில் நிழலே உலர்த்திடுங்க. உலர்த்தினதுக்கு அப்புறமேட்டு அமாவாசை இரவில், சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்குங்க, அமாவாசை இரவில் இதை சட்டியில் போட்டு, புது மண் சட்டியில் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு நல்லா கருக்குங்க. சரிங்களா? கருக்குனதுக்கு அப்புறமேட்டு இதை கல்வத்தில் போட்டு, சரிங்களா, அத்தர் புணுகு சவ்வாது கோரோசனை, சரிங்களா, அரகஜா குங்குமப்பூ, இது எல்லாமே சேர்த்து, சரிங்களா, கஸ்தூரி, இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மை பக்குவத்துக்கு அரைங்க. சரிங்களா? கல்வத்துக்கு பலி கொடுத்து சிறிய பறையில் வச்சு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கல்வத்தில் போட்டு நல்லா மை பக்குவத்துக்கு அரைக்கணும். சரிங்களா? அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இதை எப்போ அரைக்கணும்? அமாவாசை இரவில் தான் நீங்கள் அரைக்கணும். சரி, ஒரு படையல் போடுங்க. சரிங்களா? சைவ படையல் ஒன்று வைங்க. சைவ படையல் அப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக வைங்க. அவல் பொரி பொட்டுக்கடலை, சரிங்களா, பலகாரங்களை வைங்க. சரிங்களா? பலகாரம், சுண்டல், பழங்கள் நிறையா வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா மைக்கு உரு கொடுங்க. சரிங்களா? நான் கொடுக்குற மந்திரத்தை 10,008 உரு பொறுமையாக, சரிங்களா, ருத்ராட்ச மாலை உருட்டின மாதிரியே பொறுமையாக மையை பார்த்த மாதிரி உரு கொடுங்க. உரு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு மையை உரு ஏறிடும். சரிங்களா? இப்போ இந்த மையை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வளர்ப்புற நாளில் என்ன பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிழலில் உலர்த்தி காய வைக்கணும். மையை நிழலில் உலர்த்தி நீங்கள் காய வைக்கணும். காய வச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மை கூட நல்லா தெரிஞ்ச இந்த மைய கூட சுத்தமான விபூதி
மயான சாம்பல் நல்லா தெரிஞ்சுங்க, சுத்தமான விபூதி மயான சாம்பல் போட்டு 3த்தையும் சரிங்களா பவுட்ரு போல் வந்து ஆக்கிக்கிங்க. எப்படி 3த்தையும் சேர்த்துட்டு பவுட்ரு போல் ஆக்கிட்டு சம்மந்தப்பட்டவங்கள சரிங்களா, சம்மந்தப்பட்டவங்க யார் மேலே நீங்கள் வந்து எப்போ பிரச்சனையில் இருக்கீங்களோ சரிங்களா, எப்போ உங்களுக்கு எதிரி ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், உங்களை அம்பளத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, அவன் மேலே இந்த மந்திரத்தை வந்து ஒரு 3 முறை சொல்லிட்டு அவன் மேலே வந்து தூவி விட்டுருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், தூவி விட்டுருங்க. தூவி விட்டாலும் சரி ஊதி விட்டாலும் சரி, அவன் மேலே படும்போது அந்த நேரத்தில் அவர் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்தம்பிச்சு போய் நிற்பா. அப்படியே வேதனமாயி அப்படியே புத்தி குழம்பி போய் நிற்பா. அப்படி சரிங்களா, புத்தி குழம்பிடும், புத்தி பேதனமாயிரும். அப்போ அவர் வந்து என்ன நடக்குது, நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சுயநனவுங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சிறிது நேரம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்காது சரிங்களா, சில மணி நேரம் தான், ஒரு நாள் கிடையாது, 3 நாள் கிடையாது, ஒரு வாரம் 1 மாதம்லாம் கிடையாது, சில மணி நேரங்கள் வந்து அவருக்கு வந்து புத்தி வந்து என்ன நடக்குங்கிறது தெரியாத மாதிரி குழம்பி போய் உட்காந்துருவாரு, நிற்பா. அப்படி ஒன்று. சரி, இது வந்து தெளியணும் அப்படின்னா அவர் மேலே தண்ணி பட்டாலும் சரி, இல்லை மஞ்சள் நீர் குளிச்சாலும் சரி, தண்ணீரில் குளிச்சாலும் சரி, தண்ணீர் பட்டாலும் சரி, மஞ்சள் குளிச்சாலும் சரி, அவருக்கு உடனே அந்த விஷயம் வந்து தெளிய ஆரம்பிச்சிடும். எப்படி தெளிய ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் தான் பண்ணினீங்கன்னு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அவருக்கு தெரியாமல் தான் நீங்கள் வந்து அவர் மேலே வந்து தூவ போறீங்க, ஊதி விட போறீங்க சரிங்களா. இதன் மூலம் உங்களோட காரியத்தை சாதிச்சுக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா. அந்த தப்பிச்சுக்கலாம் சரிங்களா. அவர் வாயை கட்டலாம், நம்மளை எய்த்து பேச முடியாத மாதிரி பண்ணலாம். மதிமயக்கு மாதிரி இது வந்து வேலை செய்ய, மதிமயக்குங்கிறது அது வேற, அதோட பிரயோகம்ல காரியத்தை சாதிச்சுக்கலாம். இது வந்து புத்தி பேதலிச்சு குழம்பி போவாங்க சரிங்களா, புத்தி பேதனமாகும். அதுக்கு தான் இந்த முறையை பயன்படுத்தணும். அது இக்கட்டான சூழ்நிலைக்கு, நியாயமான விஷயத்திற்கு, உங்க உண்மையான எதிரிக்கு அந்த நேரத்தில் இந்த முறையை வந்து பயன்படுத்துங்க சரிங்களா. நம்ம இது வந்து ரகசியமான முறை சரிங்களா, ரொம்ப பழங்காலத்து முறை. இது இன்னமும் பல காலத்துல இருக்குது சரிங்களா, அதிகமா இல்லை ஆனா இருக்குது. உங்கள் நியாயமான விஷயத்திற்கு உண்மையான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.